எல்லாருக்கும் வணக்கம். நான் பெல்ஜியத்திலிருந்து சுரேஷ். அன்றைய நாள் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, ரொம்ப மாசம்னு சொல்லலாம். நேரம் இல்லை, வேலை பழு. என்னடா இன்றைக்கு ஒரு வீடியோ போடணும்ட்டு எங்களோட இடத்துல ஒரு கல்யாண வீடு ஸ்டேஜில், அப்போ அதை எடுத்து போடணும்னு இன்றைக்கி வந்திருக்கிறேன். பாருங்கோ, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. எல்லோரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நாங்கள் உள்ளுக்க போய் என்ன பார்ப்போம் இருக்கோம். ஓகே. திருமதி நடராஜா சத்யபாமா அவருடைய புதல்வர் ரவிசங்கருக்கும் காலத்திற்கு சிறுவைராசா மற்றும் திருமதி ஃபட்டிமா சிசிலியா அவருடைய புதல்வி சிந்துவுக்கும் இந்த நாளிலே திருமண உடன்படிக்கை செய்ய இருக்கிறார்கள். அது திருமண உடன்படிக்கை நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அவர்களை பிரார்த்தனையில் தாங்கவும் நாம் இங்கே கூடி வருகிறோம். எனவே நாம் கிறிஸ்தவ அடிப்படையில் வழிபாட்டில் இந்த திருமண உடன்படிக்கையை நாங்கள் செய்ய இருப்பதால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய அருளோடு இந்த உடன்படிக்கையை அவர்கள் செய்ய வேண்டும். எனவே ஆரம்பத்தில் நாம் திருப்பாடல்களை பாடி தேவனை போற்றி இந்த திருமண உடன்படிக்கை காரியங்களுக்குள்ளாக நாங்கள் செல்வோமா. எனக்கு அருமையானவர்களே, எனவே இந்த நாளிலும் மணமகன் ரவிசங்கருக்கும் மணமகன் சிந்துவுக்கும் கடவுளுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இது அவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். திருமண பந்தம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறார்கள். எனவே அதற்கு முன்பாக கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய சமூகம் அவர்களை வழிநடத்த வேண்டும். இதை வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த குடும்பங்கள் சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். எனவே பொறுமையோடு நீங்கள் இருந்து இந்த உடன்படிக்கையில் அவர்கள் சொல்லுகிற வாக்குகளை கேட்டு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். எனவே இப்பொழுது நாங்கள் திருச்சபையை சேர்ந்தவர்கள் நாம் எழுந்து நிற்கும் பொழுது திருச்சபையை சேர்ந்தவர்கள் எழுதி போகலாம். மற்றவர்கள் கட்டாயமானவர்கள் கடவுளை தொழுது கொள்வது பயபக்தியோடு மரியாதையோடு எழுந்து தொழுது கொள்வது நமக்கே அது ஆசீர்வாதம், நன்மை. எனவே வார்த்தை பூமியை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர் ரவிசங்கரை சிந்துவை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் கடவுள் இந்த நாளில் அவரும் சாட்சியாக இந்த இடத்தில் இருக்கிறார். எனவே அவருடைய முன்னிலையிலே இந்த காரியங்களை நாம் செய்வது நமக்கு தகும். எனவே இப்பொழுது நாம் மணமக்களை நாங்கள் முன்பாக அழைக்க இருக்கிறோம்.
சாட்சிகளாய் இருக்கவும் அவர்களை விண்ணப்பத்தில் தாங்கவும் அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளவும் நாம் கடவுள் முன்னிலையில் சிந்து இந்த நாள் கடவுளுடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற சபையோர் அவையோருடைய முன்னிலையிலும் இந்த பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்த இருக்கிறீர்கள். எனவே நம்முடைய வழக்கத்தின்படி நாம் திருப்பாடல்களை பாடி தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் இந்த பந்தத்தை ஏற்படுத்துவோமாக. பிரார்த்திப்போம். நாளிலும் மணமகன் ரவிசங்கர் மணமகள் சீட்டுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நாங்கள் நன்றி கூறுவோம். எங்கள் ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடி என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றபடி இந்த நாளில் உங்களுடைய முன்னிலை உங்களுடைய சித்தாந்தத்துக்கு முன்பாக இந்த மணமக்கள் தங்களுடைய உடன்படிக்கை எல்லாருடைய மனசாட்சிகளையும் அறிந்திருக்கிற கடவுளை இந்த மணமக்களுடைய மனசாட்சியில் வாழ்க்கையில் அறிந்தவராய் இருந்ததனால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். உங்களுடைய கருத்தில் வைக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகின்றோம் உங்கள் அன்பு பிதாவே. ஆமென். Amen.
சாப்பிடுவாய் பாட்டியும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் பிள்ளைகள் உன்னை சொல்லிடும் ஒளிவமர கன்றுகளை போலிருப்பார்கள் உன் பிள்ளைகள் உன்னை சொல்லிடும் நீதிய ஜீவனை அழியும் தேவா நீத்தமுமை ஆராய்க நீதிய ஜீவனை அழியும் தேவா நீத்தமுமை ஆராய்க உன் சேட்டைகள் வரையில் துண்டுகள் போல என்னாலும் காத்திடும் நீரைக்கும் சேட்டைகள் உலகில் துண்டுகள் போல என்னாலும் காத்திடும் நீரை நன்றானே ஆசி கூட
நீங்கள் காண்பீர்களானால் அல்லது இந்த நாட்டு சட்டத்தின்படி உங்களுடைய திருமண உடன்படிக்கை செல்லுபடியாகாது என்று நீங்கள் காண்பீர்களானால் இப்பொழுதே நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு யாருக்காவது இருந்தால் சொல்லலாம். இல்லாவிட்டால் இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி யாருமே செய்யக்கூடாது. யாருக்காவது தெரியுமானால் நீங்கள் இப்பொழுது சொல்லலாம். ரவிசங்கர் சிந்து ஆகிய இவரை சட்டப்படி திருமணம் செய்வதற்கு திருமணம் செய்ய போறப்பா கஷ்டமா இருக்காங்க சொல்லு. சட்டப்படி திருமணம் செய்ய யாதொரு இல்லை தடை எனக்கு இல்லை என்று இத்தால் என்றால் இப்பொழுது அறிக்கை விடுகிறேன். அறிக்கை விடுகிறேன். வெரி குட். அவருக்கு பயந்து கொடுக்கும். யாதொரு தடையும் எனக்கு இல்லை என்று இத்தால் அறிக்கை விடுகிறேன். ஜெபம் செய்வோம். திருச்சபையை சேர்ந்தவர்கள் எழுந்திருப்பீர்களாக. எல்லா இந்தியங்களையும் அவருடைய விருப்பங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கின்ற சகல வல்லமை உள்ள கடவுளை, உமக்கு மறைவாய் இருப்பது ஒன்றுமே இல்லை. நாங்கள் உங்களிடத்தில் நிறைவாய் அன்பு கூறவும் உமது திருப்பெயரை யோக்கியமாய் பிடித்தோம். எங்கள் இருதயங்களை உமது தூய ஆவியாளர் தூண்டலினால் தூய்மைப்படுத்தி அருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகோதரர், பரிசுத்த திருமண நிலைமையில் கடவுளுடைய நியமப்படி சிந்துவை மது மனைவியாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இந்த பெண்ணை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவு நியமப்படி சிந்துவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீரா? விரும்புகிறேன். சுகத்திலும் சுகவீனத்திலும் இந்த பெண்ணை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் அவருக்கு உண்மையுள்ள கணவனாக இருக்க சம்மதிக்கின்றீரா? சம்மதிக்கிறேன். சிந்து ஆகிய நீர் பரிசுத்த திருமண நிலைமையில் கடவுளுடைய நியமப்படி ரவிசங்கரை உமது கணவனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீரா? சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் இவருக்கு உண்மையுள்ள மனைவியாய் இருக்க சம்மதிக்கிறீரா? மணமகனுக்கு மணமகளை கொடுப்பவர் யார்? வலது கை பிடித்து மைக்கவாங்க. இவர்களுக்கு இருவருக்கும் 2 சேர் பொருள். நாளிலும் வானம் அழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும்
என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது என்றபடி இன்று தன்னுடைய திருமண வாழ்க்கைக்குள் புகுன்ற ரவிசங்கருக்கு உடைய வார்த்தையை அந்த நாளில் நியாயம் தீர்க்கும் என்பதை அறிந்து தெளிந்த புத்தியோடும் தெளிந்த அறிவோடும் இந்த காரியத்திலே மணமகன் இணைகிறார்கள். தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆலோசனைகளை நீருடைய வேதத்திலே வைத்திருக்கிறீர்கள். அதை கண்டுகொள்ள ரவிசங்கருடைய கண்களை திறப்பீரார். அந்நாளில் என் வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்ற வார்த்தைப்படி பயபக்தியோடு கூட இந்த திருமண உடன்படிக்கையிலே ஈடுபடும் மணமகனை ரவிசங்கரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமென். சிந்து உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும். பிதாவே, வானத்துக்கு போய் வைக்கும் ஆண்டவரே, ஆமென். ஆமென். பிதாவே, இந்த வேளையிலும் உம்மிடத்தில் நான் இந்த அடிகலன்களை உயர்த்துகிறேன். நீண்ட நாள் திருமண உடன்படிக்கை, திருமண வாழ்வு நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்ற அர்த்தத்தோடு முடிவில்லாத இந்த மோதிரங்களை ஆண்டவரே இவர்கள் பார்க்கும் பொழுது, அவர் இவை பார்க்கும் பொழுதெல்லாம் தம்முடைய திருமண பந்தத்துக்கு நீர் சாட்சியாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமென். ரவிசங்கர் மணமகனுடைய மோதிரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விடுதலை சரியா? ஷுவர், ஓகே, பரவாயில்ல. இன்னும் மாற்றிங்க, மாற்றின பிறகு கழட்டக்கூடாது. ரைட், பையன் நான் சொன்ன சத்தியமாக சொல்லணும். இங்கே கூடியிருக்கும் மக்கள் சாட்சியாக இருக்க ரவிசங்கராகிய நான், சிந்துவாகிய உண்மை என் மனைவியாக விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நியம சட்டத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுவையினத்திலும் சுகம் இல்லாமல் பொழுதும் நோயிலும் இன்று தொடக்கம் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிரிக்கும் வரையும் உம்மை கனம் பண்ணவும் மரியாதை கொடுக்கவும் உம்மை நேசிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென். எல்லாம் தண்ணி ரைட்.
சிந்து கிட்ட இங்கே கூடியிருக்கும் மக்கள் சாட்சியாக இருக்கு. சிந்துவாகிய நான் சங்கராகிய உண்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகஈனத்திலும் இன்று தொடக்கம் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் கனம் பண்ணவும் வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென். இன்னும் முடியல, ஆபரேஷன் முடியல, இன்னொரு காரியம் இருக்கு. சந்தோஷமாய் மனமாய் கேட்டுட்டோம். ரைட், ஒரு மாத்திட்டீங்க. இப்பொழுது தான் கேட்கப்படுது. கேமரா நீங்கள் கண்டிப்பா நான் சொல்றதை சொல்லுங்க. நான் சொல்றேன் அன்னைக்கு சொல்றது சொல்லுங்க. எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கருத்தில் வைத்து உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை சொத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிதா குமாரன் பிதா குமாரன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் சரியா? எடுத்து போடுங்க. வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க இயேசுவில் வாழ்கவே வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க இயேசுவில் வாழ்கவே கலியாசங்கள் வாழ்கவே களங்கியம் நிலவே பழியவே I
ரவிசங்கர் சிந்து தயவுசெய்து பிரேயக்கூடியது டாக்டர் திரும்ப 2 பேர் இருவரும் இப்பொழுது இந்த சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றனர். பிதா குமார் பரிசுத்த நாமத்திலே கடவுளுடைய பெயரிலே நீங்கள் இணைக்கப்பட்டு ஒரே குடும்பமாக ஒரே சரீரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நாளிலிருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகும். எனவே நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து மீதியான காரியத்துக்கு பரலோகத்திலே வீட்டிற்கும் எங்கள் பரமபிதாவே, இந்த நாளிலும் இந்த புது தம்பதியினரை நான் ஆசீர்வதிக்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று குடும்பத்தை ஏற்படுத்தியவர். இதோ ரவிசங்கருக்கு ஒரு ஏற்ற துணை சிந்துவை நீர் கொடுத்தீர் என்று விசுவாசித்து நமக்கு நன்றிகள் நடந்தோம். இந்த நாளிலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீர் கேட்டிருக்கிறீர்கள், நாங்களும் கேட்டிருக்கிறோம். கடவுளே, இந்த நாளிலிருந்து இவருடைய குடும்பத்துக்குள் சமாதானம் சுகமும் இருப்பதாக நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றபடி போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கடவுளுக்கு பயந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவார் என்றபடி கல்வி பிரயாசத்தின் பலனை கிசுப்பான் என்றபடி நீர் ரவிசங்கரை ஆசீர்வதிக்கவும், மனைவியாளர் திராட்சை கொடியைப் போல படர்வாள் என்றபடி அப்படிப்பட்ட செழிப்பும் மகிழ்ச்சி உள்ள குடும்பமாய் அவர் அமைக்கவும் பிரார்த்திக்கிறோம். நமக்கு சித்தமான பிள்ளைகள் கிடைக்கும் பொழுது அவர்கள் ஒளிவுமர கட்டுகளை கூட பந்தியை சுற்றிலிருந்து பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்களாக. இந்த நாளிலும் தங்கள் பயபக்திக்குரிய அடையாளங்களை அணிவித்து ஒருவருக்கு ஒருவர் தங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றபடி உன்னுடைய சமூகம் இந்த புதிய குடும்பத்துக்கு முன்பாக செல்லும். இது ஆண்டவரே, இவருக்கு தேவையான ஆலோசனைகளை கற்றுக் கொடுப்பீரார். இவருடைய குடும்பத்தை பிரிக்கிறார்களா இவர் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். ஆமென். எல்லாருக்கும் இது ஒரு ஆசீர்வாதங்களோடும் மகிழ்ச்சியாக பழகி பெருகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். திரும்பி அன்பானவர்களே, திருமண பிரகடனம் மணமகன் ரவி சங்கரும் மணமகள் சிந்துவும் கடவுளுக்கு முன்பாக இந்த மக்களுக்கு முன்பாகவும் பயபக்திக்குரிய உடன்படிக்கையை செய்து கைகளை இணைத்து மோதிரங்களை கொடுத்தும் அணிந்தும் திருமங்கலத்தை அணிந்தும் ஒருவருக்கொருவர் ஒப்புவித்திருக்கிறபடியினால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே நான் அறிவிக்கிறேன். எனவே கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆமென். இதோ சபையாரே, உறவினர்களே, நண்பர்களே, இதோ இன்று முதல் மணமகன் ரவிசங்கரும் மணமகள் சிந்துவும் கணவன் மனைவியாக இருக்கிறார் என்பதை இதோ அறிக்கையிட்டு தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. ஆமென். வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் மணமக்கள் வாழியவே. வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் மணமக்கள் வாழியவே. வல்லவரும் வந்திறங்கி வாழ்த்திடும் நாளிலே. வல்லவரும் வந்திறங்கி வாழ்த்திடும்